மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் கார குழி பணியாரம், அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பணியாரம் பண்றதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3-4 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க. போதுமான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்த அரிசியெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கும். இப்போ இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி உளுந்து அரைக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடுங்க. பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டுங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சியை துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா இப்படி கம்மன்னு வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு 10 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி இந்த தாளிப்பை முடிச்சிடலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பணியார மாவு நல்லா பொங்கி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பணியாரத்துக்கு அந்த மாவு கொஞ்சம் நல்லா ஒரு புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தாளித்ததை இதில் கொட்டிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேங்காவை பொடிசாக அந்த பல்லு மாதிரி கட் பண்ணி கூட இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே பணியார சட்டியை ரெடி பண்ணிடலாம். பணியார சட்டியை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் சட்டுன்னு வந்துடும். ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் சட்டியாக இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சீசன் பண்ணி. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு பணியார மாவை ஊற்ற ஆரம்பிங்க. ரொம்ப மேலே வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க. 3/4 குழிக்கு ஃபில் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட ஆரம்பிங்க. நல்ல வெளியே நல்ல மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனு கூட யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுட்டு கூட வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதையுமே ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் பணியாரம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி செகண்ட் பேட்சையுமே ஊற்றிடலாம். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு பணியாரத்தை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றின கையோட இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்புறதுக்கு. இந்த மாதிரி ஈஸியாக இப்படி திருப்பிக்கலாம். மேலே மாவாக இருக்கும் போதே அதை திருப்பி போட்டுக்கோங்க பணியாரத்தை. அப்படின்னா நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும். மேலே ரொம்ப வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா ஸோ அட்டகாசமாக பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு நல்லா வதக்கிட்டு 2 காய்ந்த காஷ்மீரி மிளகாய், 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பிஞ்ச் சீரகங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். அதையும் நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே
ஒரு சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி போயிடணுங்க. இரும்பு சட்டின்றதுனால சீக்கிரமாக ஆயிடும். இது மாதிரி நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு ஜஸ்ட் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காய்ந்த வத்தல், கருவேப்பிலை, ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கமகமன்னு வாசம் வருது. இப்போ நம்ம பணியாரத்தோட சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், பணியாரம் பாருங்க சூப்பராக இருக்கு. வாவ், உள்ள நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்குது. வெளியே நல்ல முறுமுறுன்னு இருக்குது. இந்த கார சட்னியோட எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து, கேஷ்யூ நட்லாம் சேர்த்து நல்லா கிரன்ச்சியாக சாஃப்டாக, வெளியே நல்லா மொறுமொறுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்துருப்பீங்க நம்புறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த கார கோழி பணியாரத்தை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம சொல்லுங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.